வணக்கம் மக்களே. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மிடில் கிளாஸ் ரிச் ஆக முடியுமா முடியாதா? அதே மாதிரி ஏன் எல்லாராலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஆக முடியல அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதேமாதிரி ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் மௌரியன். அதே மாதிரி நம்ம வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே பார்த்தோம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பட்டு மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே ஒர்க் பண்ணுவாங்க, சேவிங்ஸ் பண்ணுவாங்க, இஎம்ஐ கட்டுவாங்க. ஓகேங்களா? ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் ஏன் மோஸ்ட்லி ஆஃப் தி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பார்த்தோம்னா 20 வருஷம் கழிச்சுமே சேம் பிளேஸ்லேயே, அதாவது போராக இருக்காங்கன்னா போராகவே ஏன் இருக்காங்க, மிடில் கிளாஸ்லேயே ஏன் இருக்காங்க? ஓகேங்களா? அப்படிங்கிற இந்த வீடியோவில் தான் பார்த்தோம்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரியல் ரீசன் என்ன, ரிச் பீப்புள் என்ன டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணுறாங்க, எதனால் அவங்க குரோ ஆகிட்டே போகிறாங்க, ஏன் மிடில் கிளாஸ் ஒரே இடத்துலேயே நிற்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட பிக்கெஸ்ட்டு, அதாவது ஒரு பெரிய ட்ராப்னு பார்த்தோம்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? என்ன ட்ராப்பு அப்படின்னா, இப்போ மிடில் கிளாஸுடைய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்கம் கம்மி இல்லை, ப்ராப்ளம் தான் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ சிஸ்டம் தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? சிஸ்டம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஸ்கூலில் நமக்கு மணியை பற்றி டீச் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது டேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி க்ரோ ஆகுது, இன்ஃப்ளேஷன்னா என்ன, டெப்த்துனா நல்லதா கெட்டதா, ஓகே அசட்ஸ்னா என்ன, ஓகேங்களா, லைபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னு எதுவுமே பார்த்தோம்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது மார்க்ஸ் எதுக்கு அப்படின்னா ஜாபுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அதனால் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பார்த்தோம்னா லைஃப் ஃபுல்லாக படிப்பாங்க, அதே மாதிரி வேலைக்கு போவாங்க, இஎம்ஐ கட்டுவாங்க, ரிட்டையர்மெண்ட்டு. ஓகேங்களா? இதுதான் ஒரு டிஃபால்ட்டான ஒரு பாத்தாவே நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாத்தை தான் பார்த்தோம்னா நம்ம ட்ராப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி சேலரி ட்ராப்பு. ஓகேங்களா? சேலரி ட்ராப் அப்படின்னு எடுத்துக்கும்போது மிடில் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா சேலரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பென்சஸையும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலரி அப்படிங்கும்போது ஒரு சிம்பிளான ஃபோன் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? சேலரி இன்க்ரீஸ் ஆனவாட்டி ஐஃபோன் வாங்கிடுவாங்க. ப்ரொமோஷன் அப்படிங்கும்போது பைக் வாங்குவாங்க, நெக்ஸ்ட்டு காரு இஎம்ஐ, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வீடு வாங்குவாங்க, அது லோன் போட்டு வாங்குவாங்க. அதாவது இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஆனால் ஃப்ரீடம் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அதே மாதிரி இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது ரிச் பீப்புள் ஃபஸ்ட்டு அசட்டை வாங்குவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் தனி டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைபிலிட்டி வாங்குவாங்க. ஓகேங்களா? அப்போது கார் அப்படிங்கிறது மோஸ்ட்லி லைபிலிட்டிஸில் வந்துடும். அதே மாதிரி லேட்டஸ்ட் ஃபோன் அப்படிங்கிறது லைபிலிட்டி, லக்ஸுரி லைபிலிட்டி. ஓகேங்களா? அப்போது இஎம்ஐ அப்படிங்கிறது லைபிலிட்டி. அப்போது பாக்கெட்டில் இருந்து மணி வெளியே போனாவே மோஸ்ட்லி அது லைபிலிட்டியாக தான் போகுது. ஓகேங்களா? எதுவுமே அசட்டுக்காக நம்ம மிடில் கிளாஸில் யாருமே பார்த்தோம்னா செலவு பண்ணுறது கிடையாது. ஓகே, அப்போது இஎம்ஐ மைண்ட் செட் அப்படிங்கும்போது இந்த மிடில் கிளாஸில் பார்த்தோம்னா ஒரு டேஞ்சரான ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா இஎம்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது சார் ஜஸ்ட் ஒரு 2000 இப்போ ஒரு 1,999. ஓகேங்களா? ஒரு பெர் மந்த்துக்கு ஒரு 1,999 இஎம்ஐ. ஓகேங்களா? நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, ஈஸி ஃபைனான்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது கன்வீனியன்ஸ் மாதிரி தெரியும், பட் ஆனால் ஆக்சுவலாக ஃபியூச்சர் சேலரியை அட்வான்ஸாகவே நம்ம பார்த்தோம்னா ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இப்போது ஃபியூச்சரில் நடக்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா ப்ரிடிக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் இதுக்கு அந்த அமௌண்ட் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுக்கிடணும். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் மணி ஆல்ரெடி கமிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதனால் ரிஸ்க் எடுக்க முடியாது, பிஸ்னஸ் ட்ரை பண்ண பயம், அதே மாதிரி ஜாப் பார்த்தோம்னா விட முடியாது. ஓகே, இஎம்ஐ ஜாஸ்தி அப்படின்னா ஃப்ரீடம் கண்டிப்பாக கிடைக்காது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ட்ரேடிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போது டே 1 ஒர்க் பண்ணுறோம், சேலரி வருது. ஓகே, ஒர்க்கை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இன்கம் ஸ்டாப்பு. ஓகேங்களா? நம்மளுடைய ஒன்லி இன்கம் அப்படிங்கும்போது மிடில் கிளாஸில் வர நிறையா பேர்த்துக்கு ஒன்லி இன்கம் மட்டும்தான் இருக்கும். நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா தூங்கும்போது பணத்தை சம்பாதிக்க முடியுதோ அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஃப்ரீடம் அடைய முடியும் அப்படின்னு வாரன் பஃபெட் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போது ரிச்சான பீப்புள் பார்த்தோம்னா சிஸ்டமாக பில்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது ஒன்லி சிங்கிள் இன்கம் அப்படின்னு இருக்கும்போது அந்த இன்கம் நின்றுச்சு அப்படின்னா அவ்வளோதான், டோட்டலாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியே பார்த்தோம் அப்படின்னா கடைசி நிலைமைக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பிஸ்னஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அதே மாதிரி ஸ்டாக்ஸு, ரெண்டல் இன்கம்மு, கண்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு, அவங்க தூங்கினாலும் பார்த்தோம்னா இன்கம் வரக்கூடியது இது எல்லாமே. ஓகேங்களா?
தூங்கினாலும் இன்கம் இதில் வரும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 24/7, இன்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 24/7, ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 24/7, ரெண்டல் இன்கம் அப்படிங்கும்போது 24/7, அதே மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது 24/7, டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது 24/7. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது ஓவர் நைட்டில் இல்லை கிடையாது. ஓகேங்களா? இயர்ஸ் ஆகும். பட் ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இமீடியட்டாக கம்ஃபர்ட் சூஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்போது நெட்ஃப்ளிக்ஸு இப்போது, அதே மாதிரி லக்ஸுரி இப்போது, பைக்கு இப்போது, இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ இதை ரிச் பீப்புள் கண்டிப்பாக இதை யோசிப்பாங்க. ஓகேங்களா? அப்போது ஃபியர் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் சைல்ட்ஹுட்டில் இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு சென்டென்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, சேஃபாக இரு, நல்லா வேலைக்கு போ, நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடு, அதே மாதிரி நல்ல ஒரு டிசிஷன் எடு. ஓகே, நல்ல ஒரு டிசிஷன் அப்படிங்கும்போது சேஃபான டிசிஷன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதனால் மெஜாரிட்டியான பீப்புள் ஸ்கில்லை லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஸ்கில்லை லேர்ன் பண்ண பயப்படுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பயப்படுவாங்க. எங்கடா போட்டோம் அப்படின்னா லாஸ் ஆயிருமே அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பயப்படுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இட் செல்ஃப் டேஞ்சரஸ். ஓகேங்களா? அப்போது மணி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கில் வச்சாலும் ரிச் ஆக முடியாது. ஸோ அப்படிங்கும்போது பிகாஸ் இயர்லி இன்ஃப்ளேஷனே வந்து பார்த்தோம்னா சைலண்ட்டாக பர்ச்சேசிங் பவராக வந்து பார்த்தோம்னா சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்போது இன்றைக்கி 100 வருது அப்படின்னா 10 டேஸில் 10 இயர்ஸ். ஓகேங்களா? 10 இயர்ஸ் லேட்டர் அப்படிங்கும்போது சேம் வேல்யூ இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போது ரிச் பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு புரிஞ்சிக்கணும். ரிச் பீப்புள் எக்ஸ்பென்சிவ் திங்ஸை வாங்க மாட்டாங்கன்னு கிடையாது. ஓகே, பட்டு சீக்வன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லை இப்போது மிடில் கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம், ஸ்பெண்டு, சேவ், ரிமைனிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்கம், இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்டு ரிமைனிங் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அப்படிங்கும்போது இப்போது ரிச் பீப்புள் வந்து மணியை ஒர்க்கர்ஸ் மாதிரி வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு அதில் அவங்க ஃபோக்கஸாக இருப்பாங்க. அதாவது வந்து எப்படி வேணாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக மணி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 1 lakhல இருந்து என்னால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்னால் வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். அதே மாதிரி அது இன்வெஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா ப்ரிஃபர் பண்ணிக்குவாங்க. இப்போது மிடில் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சேலரி இன்க்ரீஸ் ஆனால் போதும். ஓகே, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேமு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்டு இன்கம், அதாவது வந்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லை பில்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அசட்டை வந்து பார்த்தோம்னா அக்யூமுலேட் பண்ணணும். ஓகே, ஃபோர்த் அப்படிங்கும்போது அன்னெசரியான ஒரு இஎம்ஐ வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு லாங் டைம் திங்கிங் டெவலப்பிங் வந்து பார்த்தோம்னா நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி வெல்த்தை ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்ஸாக பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்போ யூடியூப் சேனல் நான் இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு 3 வீக்ஸாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வியூஸ் வந்தாலும் சரி, வியூஸ் வரலனாலும் சரி நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன் அப்படின்னா 1 இயர் லேட்டர் என்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னால் அச்சீவ் பண்ண முடியும். இதுலேருந்து என்னால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணுறேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக தயங்காதீங்க. கண்டிப்பாக ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.